சில பேருக்கு இந்த மலம் கழிக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருந்தாலும் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சில பேர் வந்து ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்போ இது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு கூட கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஜென்ரலாக இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 2 days ஒன்ஸ் நல்ல கிளியரான ஒரு மோஷன் கூட ஹெல்தியான ஹேபிட் தான், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் ஒரு நாளில் 2 to 3 டைம்ஸ் உங்களுக்கு எந்த உபாதைகளும் இல்லாமல் நீங்கள் மலம் வருதுன்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப லூஸ் டூல்ஸாக இருக்குது, இல்லை 3 days ஒன்ஸு நீங்கள் ரொம்ப ஒரு டாய்லெட்டில் போய் ஆல்மோஸ்ட் 20-30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் எவாக்குவேட் பண்ண முடியுதுன்னு சொன்னால் டெஃபினெட்லி அது வந்து ஒரு அப்நார்மல் ஹேபிட் தான். இந்த மலம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை வயரில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கிறதே ஒரு ப்ரைமரியான விஷயம். இது இல்லாமல் இந்த மாதிரி கட் மைக்ரோப் ஹெல்த்து சரியாக இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா எப்போயுமே டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் டாய்லெட்டில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுறது, அதனால் ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காந்துருக்காங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கூட வரும். வீட்டில் எவ்வளோ நேரம் டாய்லெட்குள்ளே இருப்பீங்க, வெளியே வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம மலம் கழிக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா யூஸ்வலாக எவ்வளோ நேரம் அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மணிக்கணக்காக உட்காரதுல அதில் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் இன் த டாய்லெட், அதுவே உங்களோட நாளடைவில் பழக்கமாயிடுச்சுன்னா உங்களோட எவாக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நர்வ் ரிலேட்டட் ஆகிடும். அது வந்து வெறும் உங்களுடைய குடல் சார்ந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் அந்த நர்வ்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆன மாதிரி நீங்கள் அப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் ஆனால் தான் உங்களால் கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு உண்டான ரிஸ்க் டெஃபினட்டாக இருக்குது. அதனால அது ஒரு போக்கிடமாக நினைக்கக்கூடாது, அது கழிப்பிடம் தான். போன வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரணும்.